ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ப்ரிவ்யூ ஷோ. கேம் பிட்வீன் ஆர்ஆர் அண்ட் டிசி சவைமான் சிங் ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஆர்ஆர் ஒரு தம்பிங் விக்டரி அடுத்தது டிசியை சந்திக்கிறாங்க. டிசிக்கும் இம்பார்ட்டன்ட் கேமு. ஆர்ஆர் இது ஜெயிச்சாங்கன்னா சீல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட தேர்ட் ஸ்பாட்டை இன் திஸ் குவாலிஃபயர்ஸ்ல எப்படி இருக்க போகுது கேமு. ஓப்பனிங் தாட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது, டெல்லி ஹேஸ் டு பக் அப் நவ். ஸோ என்ன மாதிரி மைண்ட் செட்ல வரப்போறாங்க, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ்? எந்த மைண்ட் செட்டும் கிடையாது. இந்த மேட்ச் டெல்லி தோத்தாங்கன்னா தேர் அவுட் ஆஃப் த காம்படிஷன். நீங்க சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் ஆர்ஆர் நிறுத்த முடியாது. நவ் வித் 9 மேட்சஸ் அண்ட் 12 பாயிண்ட்ஸ் ஆர் தி த்ரூ டு த பிளே ஆஃப்ஸ் சொன்னீங்கன்னா இப்படி சொல்லுவேன். ஓகே, தெரியல விக்கி அப்படின்னுவேன். பட் இந்த மேட்ச் இஃப் ஆர்ஆர் கேன் புட் இட் த்ரூ, நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் தெம் ஃப்ரம் பீயிங் த தேர்ட் டீம் டு கெட் இன்டு த பிளே ஆஃப்ஸ். அண்ட் டெல்லிஸ் ஜேர்னி வில் கட் ஷார்ட் ஃப்ரம் திஸ். அதுக்கப்புறம் தலையால தண்ணி குடிச்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் a do or die situation. ஏன்னா யூ ஆர் கம்பீட்டிங் வித் த டீம் which is going to seal one more spot in the playoffs. அவங்க தோக்க அடிச்சே ஆகணும். எந்த மைண்ட் செட்ல வர போறாங்க சி, அதுதான் ஒரே ஒரு இது. ஐபிஎல் மாதிரி 2 மாசம் நடக்கிற டோர்னமெண்ட்ல ஒரு சில சமயம் யூ ஆர் டவுன் அண்ட் அவுட்னு நினைப்பீங்க. அதான் நான் சொல்றேனே, ஆர்சிபி 2009 நான் இருந்தபோது டவுன் அண்ட் அவுட்டு, க்ளோஸ். 2017 புனே சூப்பர் ஜெயின்ஸ் டவுன் அண்ட் அவுட், க்ளோஸ். 2009 ஃபைனல்ஸ் 6 ரன்ல தோத்தோம். 2017 ஃபைனல்ஸ் 1 ரன்ல தோத்தோம். அதனால ஆல் ஆஃப் ஸ்டிச் கப்பல் ஆஃப் வின்ஸ் டுகெதர் அப்படியே அந்த கதவு கிட்ட வர்ற மாதிரி ஆயிடும்ன்றதுனால இஃப் டெல்லி இஸ் கோயிங் டு திங்க், அக்ஷர் பட்டேல் ஒரு இன்டர்வியூல வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா ஐ டோன்ட் நோன்ட்டாரு. ஈவன் ஐ டோன்ட் நோன்ற யோ எப்படி ஐ டோன்ட் நோன்னு சொல்லுவேன். இப்ப நான் விக்னேஷை கேட்கிறேன், என்ன விக்கி என்ன நடக்குதுன்னா தெரியல பிடாக்கு, எப்படி தோக்குறாங்கன்னு தெரியல. இல்ல நான் சொல்றேன்னா அது நியாயம் இருக்கு. நீ டீம்ல இருக்க, டீம் கேப்டனா இருக்க, ஒரு 264 டிபெண்ட் பண்ண முடியல, 75 கால் அவுட் வர என்ன நடக்குதுன்னா ஈவன் ஐ டோன்ட் நோன்னா யாருக்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு குடும்ப தலைவன் இந்த மாதிரி சொன்னா அப்படிங்கும் போது, இப்ப ஜெய்ப்பூரை பத்தி போன தடவையே சொன்னோம், வெரி ஹை ஸ்கோரிங்க. டியூ இந்த கிரவுண்ட் வில் பி மோர் தேன் எனி அதர் வென்யூஸ் இன் ஐபிஎல் டூரிங் திஸ் டைம் விச் வி ரிஃப்ளெக்டட் அண்ட் வாட் வி சா வாஸ் அ மசாக்கர். 228 திருப்பி அடிச்சாங்க சன்ரைசர்ஸ், கன்வின்சிங்கா அடிச்சாங்க. தட்ஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். தே ஸ்கோர்ட் வித் கன்விக்ஷன். இப்ப இங்கேயும் சொன்ன இட் இஸ் அ சேசிங் கிரவுண்ட். டாஸ் வின் பண்ணா போலிங் தான் போடணும் அப்படின்னு. லாஸ்ட் ஐபிஎல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க சொன்னோம். இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க நடந்தது 228 அடிச்சுட்டு அதை 9 balls to spare அப்படின்னா ட்ரப்பிங். 10 பால்ல நீ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறனா ட்ரப்பிங். that to the score that is put across towards you is 220 is an absolute drubbing. This is what the conditions you are going to get, and Delhi are familiar with the conditions playing in a ground like Visakhapatnam. ஓகே, அந்த மாதிரி ஒரு அருண் ஜேட்லின்னு மாத்திட்டாங்க. சாரி, அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல அவங்க ஆடி இந்த ஐ ஸ்கோர்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஐயோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு விஷயம்னா 10.96 பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி, 10.96, 9.99 ஸ்பின்னர்ஸுக்கு. ஒரு தடவை 2 பேருமே என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆனாங்க. ஒரு ஸ்பின்னர் ஆடக்கூடாது, ஸ்பின்னர் தான் கண்ட்ரோல் பண்ணுவான், அடி வாங்கினாலும் விக்கெட் எடுப்பான், கண்ட்ரோல் பண்ற ஆளு ஸ்பின்னர் தான் உங்களுக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் டு கோ. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் 208 வின்னிங் ஸ்கோர், 208க்கு 208 நீங்க அடிச்சாலும் தோத்துருவீங்க. 280 மினிமம் நீங்க அடிச்சே ஆகணும். இப்போ உங்களுக்கு எப்படின்னா இப்போ இங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கொஞ்சம் அப்படி இப்படி அலையும். லாஸ்ட் தடவை நீங்க 2 பேர் போட்டதையும் நீங்க பாத்தீங்க, ஜாஃப்ரா ஆர்ச்சர் எப்படி போட்டாரு நீங்க பாத்தீங்க. அதனால டிஃபென்ஸ் ஆடக்கூடாது. அதனால ஒரு 55ல இருந்து 60 வந்துடணும். அதுக்கப்புறம் எல்லா பேஸும் ஆக்சிலரேஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு 4 ஓவர் 40, 95 to 100, அதுக்கப்புறம் ஒரு 45 to 50, ஒரு 145, 65 ரன் வந்துடும் கடைசி 5 ஓவர்ல. நீங்க நிறுத்தவே முடியாதீங்க. எங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் மாட்டினான்னா, ஆஃப்டர் பீயிங் இன் சச் அ கமாண்டிங் பொசிஷன், தே ஒன்லி ஸ்கோர் 41 in the last 5 overs. 240 போயிருப்பாங்க. கடைசி 5 ஓவர் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னா அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு வராது. ஈவன் தோ தே காட் மோர் தேன் த ஆவரேஜ் வினிங். ஸோ தட் கிவ்ஸ் யூ அ ஸ்கோர் பிட்வீன்
க்ளோஸ் டு 210. இந்த தியரியை நீங்க எடுத்து ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எவ்ரி ஃபேஸ் கம்மியா விட்டீங்கன்னா ஒரு 10-15 ரன் கூட வரும். போகும்போதே 240 அடிக்கணும்னு நீங்க போனீங்கன்னா அந்த மாதிரி இப்ப பிளானிங் பண்ணி உருட்டதா சரித்திரமே கிடையாது. ஸ்கோர் 210, 215. இஃப் யூ போல் வெல் யூ காட் அ ரியல் சான்ஸ். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நம்ம அந்த மேட்ச் ரிவ்யூ பண்ணும்போதே நீங்க என்ன சொன்னீங்க, இது மாத்துவாங்களா வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டீங்க. நிறைய பேருக்கு அந்த வியாதி இருக்கு, வின்னிங் காம்பினேஷனை மாத்துவாங்களான்னு. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, அந்த வின்னிங் காம்பினேஷன் மேட்ச் ஜெயிச்சு தண்ணி லாரியை நீங்க நிறுத்தின போது தாசுன் சாணக்கா அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டரோட ரோல் அந்த வின்னிங் காம்பினேஷன்ல என்னன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இட்ஸ் வேஸ்டட் ரோல். தாசுன் சாணக்காவை நீங்க குறைய சொல்ல முடியாது. போலிங்கும் கொடுக்கல, நீங்க பேட்டிங்கும் கொடுக்கலங்க, அவரை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க? அவரை நீங்க முன்னாடியும் ஆட முடியாது. முன்னாடி நீங்க ஒரு பிளேயரை ஆட முடியும்னா அது ஏட்டையா மட்டும்தான். அப்படிங்கும்போது நான் எப்படி யோசிப்பேன்னா, தட் இஸ் ஹவு ஐ வில் திங்க். ஐ வில் ஸ்டில் பிரிங் ஷிம்ரான் ஹெட்மாயர் இன் பிளேஸ் ஆஃப் தாசுன் சாணக்கான், பேட் him at number 3, Parag and Dhuru Jurel to swap at 4 and 5. If they have 2 early wickets போச்சுன்னா ஜுரல் ஆட வைக்கணும், இல்லைன்னா பராகா ஆட வைக்கணும். பராகும் போன மேட்ச் ஒரு கிளிம்ஸ் காமிச்சிட்டு அவுட் ஆயிட்டாரு. பட் பேட்டட் வெல், ஒரு ஸ்விட்ச் இட்டு ஒரு ராஸ்பிங் 6 ஒன்னு யஜுவேந்தர் சால் அடிச்சாரு, ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் கம்மிங் பேக். ஸோ அவங்க எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். அது கரெக்டா இல்லையா நீங்க சொல்லுங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ஷிம்ரன் ஹெட்மயர், துரு ஜுரல், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, டானவன் ஃபெரேரா, ஜாஃப்ரா ஆர்ச்சர், யாண்ட்ரி பர்கர், யாஷ்ராஜ் புஞ்சா அண்ட் பிரிஜேஷ் சர்மா. அவங்களோட இம்பாக்ட் ஹேஸ் டு பி சுபம் தூபே. ஒருவேளை அவங்க பேட்டிங் ஆடிட்டு சுபம் தூபே தேவைப்படலைன்னா they can strengthen their bowling by getting in துஷார் தேஷ்பாண்டே. அவரு ஒரு மாதிரி உஷார் போலர். அப்படிங்கும் போது this should be the combination they should goன்றது என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி ப்ளீஸ் add on if you feel that anything else can be made to make it more better playing 12, or you feel no winning combination, please add on. இல்ல நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு. 11 சூப்பரா சொன்னீங்க. இம்பாக்டையும் ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் டே என்ன பண்ணுவாங்க, வின்னிங் காம்பினேஷன்லாம் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? நம்ம இப்பதான் ஜெயிக்கிறோம், நல்லது. இந்த மேட்சை ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்க, வின்னிங் காம்பினேஷன் வச்சு நம்ம வந்து ஸ்பாட்டை சீல் பண்ணிடுறோம், யாருக்குமே கேட்டை ஓபன் பண்ண போறது இல்லைன்னு சொல்றதுனால அவங்க வந்து வின்னிங் காம்பினேஷன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொன்ன 11 வித் இம்பாக்ட் சூப்பரா இருந்தது. பிடாக் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லா கண்ணையும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வாட்ச் பண்ண போது. என்ன பண்ண போறாங்க, காம்பினேஷன் வைஸ் என்ன பண்ண போறாங்க, 11 வைஸ் என்ன பண்ண போறாங்க. போன தடவையே நான் சொன்னேனே தம்பி, நான் தான் போன தடவை சொன்னேன், இந்த பிளேயிங் 11 ஆடலையே அவங்க. இட் இஸ் டூ ஹார்ஷ் ஆன் த யங் சாஹில் பாரிக், டூ ஹார்ஷ். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரே கேம்லலாம் வந்து எவனையும் நீங்க ஜட்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. அண்ட் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஒன் ஆஃப் த சுல்தான் ஆஃப் ஸ்விங் நேம்டு புவனேஸ்வர் குமார். செல்லமா புவிக்குட்டி அப்படின்னு கூப்பிடுவேன் நான். ஓகே, அன்பிளேயபிள் பால் அவருக்கு வந்தது. அப்படிங்கும் போது ஃபார் மீ, இப்ப நான் வந்துட்டு இல்ல ஒரு பையன் ரன் அடிக்கல, அவனை நான் வந்து உள்ள கொண்டுதான் ஆகணும், நான் அவனை பேக் பண்ணுவேன், உயிரே போனாலும் டேக் மை புல்லட்ஸ் ஆன் மை செஸ்ட் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்க அடுத்த பிராக்டிஸ் மேட்சா மீதி 5 மேட்சை எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். நான் எப்படி போவேன்னா, KL ராகுல் டு ஓபன் வித் லெஃப்ட் ஹேண்டட் அபிஷேக் போரல், நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்புராஜ் நிகம், குல்தீப் யாதவ், நட்ராஜன், மிச்சேல் ஸ்டார்க். அண்ட் தேர் இம்பாக்ட் சப் என்ன பொறுத்த வரைக்கும் that there is going to be some amount of seam movement early on as to be the pace of Dushmanta Chamira. So நான் யாரை விடுறேன்னா முகேஷ் குமாரை விடுறேன், சமீர் ரிஸ்வியை விடுறேன். நீங்க அந்த எமோஷன்ஸை பாக்குறீங்க. சமீர் ரிஸ்வி இங்க ஆடவே முடியாது. திருப்பி சொல்றேன், நம்பர் 4 பேட்ஸ்மேன் அவர் கிடையாது. நம்பர் 6 வர்ற பிளேயரு. ஒரு நம்பர் 6 வந்தா அன்பார்ச்சுனேட்லி ஸ்டப்ஸ் இஸ் பிளேயிங் லெஸ் பால்ஸ், மில்லர் இஸ் பிளேயிங் லெஸ் பால்ஸ். அந்த இவரை வந்து ரிஸ்வி பண்ற வேலையை அக்ஷர் பட்டேலால பண்ண முடியும். தே காட் அ ஜெயண்ட் கில்லர் ஃபினிஷர் அசுதோஷ் சர்மா. தே ஆர் வேஸ்டிங். விப்புராஜ் நிகம் இஸ் அ குவாலிட்டி ஹிட்டர். இப்ப நான் சொல்ற அந்த பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா சமீரா குயிக், மிச்சல் ஸ்டார்க் இஸ் பேக் இஸ் குயிக், நட்ராஜன் இஸ் குயிக், குல்தீப் யாதவ் இஸ் வேர்ல்ட் கிளாஸ், அக்ஷர் பட்டேல் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். தே காட் விப்புராஜ் நிகம் 3 ஃபாஸ்ட் பவுலர், 3 ஸ்பின்னரு. அதை விட உங்களுக்கு இது எதுவும் தேவையில்லை. இல்ல எனக்கு இன்னும் என்னோட ஓப்பனிங் காம்பினேஷன் சரியில்லை, எனக்கு வந்து நான் நம்பர் 4ல சமீர் ரிஸ்வியை தான் நான் ஆடுவேன், முகேஷ் குமாரை தான் நான் ஆடுவேன் அப்படின்னு நீங்க பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யுவர் டோர்னமெண்ட் வில் எண்ட் ஆன் உழைப்பாளர் தினம், தட் இஸ் May 1. நான் சொல்ற பிளேயிங் 11 நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா ப்ளீஸ் ஆட் ஆன்.
200% பீடா. விப்ராஸ் நிகம் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவரை ஏன் திடீர்னு மாத்துனாங்கன்னு புரியல. அசுதோஷ் சர்மா ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு சென்னையில. ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துருப்பாரு கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா மேட்ச. அவரை வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க. அவரை ஆடவே வைக்காம கடார் முடார்னு ஏதாவது ஒரு சேஞ்ச பண்ணி, எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்றேனே, இவங்க வந்து சாயல் பாரிக்க திருப்பி ஸ்டிக் ஆன் பண்ண போறாங்க பீடா. அதுதான் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க. ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு மிடில் ஆர்டர் பொசிஷன்ல வந்து இவர் ஆட வைக்க போறாங்க. அபிஷேக் பொரேல நல்லா ஆடினாருன்னு சொல்லிட்டு அபிஷேக் பொரேல இல்ல ஆட வைக்காம போறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவும் சொல்றேன். சமீர் ரிஸ்வியை திருப்பி ஆட வச்சு திருப்பி நம்பர் 3 அமிச்சு இல்ல நம்பர் 4 அமிச்சு, சாரி நம்பர் 3 அனுப்ப முடியாது, நான் ராணா நல்லா ஆடுறாரு, நம்பர் 4 அமிச்சு எதையாவது பண்ணுவாங்க. இதுதான். பட் இஃப் தே வாண்ட் டு பிளே சீரியஸ்லி, மீனிங் சேஞ்சஸ் கரெக்டா பண்ணி இந்த காம்பினேஷனை கரெக்டா எடுத்து போலிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி அதாவது ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் கொடுக்க ஒரு பிளேயர் வந்து விப்ராஜ் நிகம். அவர் நீங்க மிடில் வச்சுக்கணும். போலிங்கும் கொடுக்குறாரு, பேட்டிங்கும் உங்களுக்கு டெஃபினட்டா கொடுப்பாரு. அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், ஸ்டப்ஸ், மில்லர், இந்த மாதிரி ஒரு பினிஷிங்லாம் கிடைக்கவே கிடைக்காது, சான்ஸே இல்லை. ஈவன் இஃப் யூ ட்ரை டு பிளே லிட்டில் ஸ்லோ அட் த டாப், கொஞ்சம் ஸ்டீர் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவங்க அடிச்சு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுதான் போகணும், பட் போவாங்களான்னு தெரியல. இங்க வின்னிங் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்க போகுது, அதுக்கப்புறம் எட்ஜ் யாரு கொடுக்க போறீங்க? இங்கேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ஸ் ஆஃப் பேட்டிங், அதாவது வெளுத்து விட்டுடணும். இப்ப எப்படி நான் சொன்னேன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேஸ்லயும் இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கொஞ்சம் சி மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே 55ல இருந்து 60 ரன் அடிக்கணும்னா அந்த 8 ஓவர்ஸ்ல நீங்க இங்க ஸ்டம்பிள் ஆகி அந்த சி மூவ்மெண்ட்ல நீங்க ரன்னை கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. போன மேட்ச் ஆர்ஆர் 95 ஃபார் 1 இன் 8 ஓவர்ஸ், 12 1 ஓவர். சன்ரைசர்ஸ் எவ்வளவு தெரியுமா? 112 ஃபார் 1. ஐயோ, எந்த ஊர்லயா இருக்கீங்க? புக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க. அந்த வின் ஃபேக்டர் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சுட்டி குழந்தைக்கு எல்லாம் பயந்துனே வந்து இப்ப ஹர்ஷதீப் வந்து 2 பியூட்டிஃபுல் யார்கர்ஸ், அவுட் ஸ்விங்கிங் யார்கர்ஸ் போட்டார். அதை நிறுத்தினாரு, அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீங்க ஓடி வந்த லாக்கி ஃபெர்குசன்லாம் அவ்வளவு பேஸ் 145 கிலோமீட்டர்ஸ்ல வந்துட்டு குல்லர் லென்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களே, அவருக்கு எப்படியா இது பண்றீங்க? பயந்து பயந்து அவர் அடி வாங்குற. ஜெய்ஸ்வால் என்னன்னா கில்லாடி ஆடுற ஜெய்ஸ்வால், அவர் எந்த ஈகோவும் இல்லாம ஒரு பக்கம் சுட்டி குழந்தை அடிக்குதா, நீ அடிச்சுக்கோ ராசா, நான் ஒரு பக்கம் செகண்ட் பிடில் ஆடுறேன். அவர் அவுட் ஆனப்புறம் திருப்பி இவர் ஓபன் அப் பண்றாரு, அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆடுறாரு. திருப்பியும் சொல்றேன், துரு ஜூரல் வில் பி இன் மை பிளேயிங் 11 எவ்ரி கேம் எவ்ரி டீம். நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பட் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் இஸ் பிளெக்சிபிள் இன் த பேட்டிங் ஆர்டர். He is not going to come when you get a rollicking start like 6 over 74 for 1. That is not the time for you to send Dhuru Jural. Please நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. Doesn't mean ஒரு சமயம் என்ன பண்றாங்க, என்ன சார் இப்படி சொன்னீங்களே துரு ஜுரல், அவர் ஆடக்கூடாதுன்னு சொல்ல, அவர் ரோலை பிளெக்சிபிளா வச்சுக்கோங்க. இட்ஸ் a very good wicket keeper, it's a very good batter, the technically sound batter. இது ஒரு solid top 3 and that has been dictating terms. இங்க பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் இந்த தடவை ஜெய்ப்பூர்ல விட மாட்டாரு. திருப்பியும் சொல்றேன் நான் உங்களுக்கு, போரால் அவங்க ஆடுவாங்களா தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப நிதிஷ் ராணா ரொம்ப நல்லா ஆடுறாரு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி இல்லாத ஒரு டாப் 3. ஓகே, தட் டாப் 3 இஸ் கோயிங் டு பி தேர் the rest of the tournament. If not the top 3, the opening top 2 team, opening batsman KL ராகுலோட எவன் பேடப் பண்ண போனான்றது தெரியாத கஷ்டத்துல இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸோட எக்கானமிங்கும் போது நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு வந்து குல்தீப் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் த எட்ஜ் தட் ஹஸ் கோ ஆன் த அதர் சைட் டு குவாலிட்டி போலர்ஸ். ஆனா ஒண்ணு சொல்றேன், ஜடேஜாக்கு போலிங் தயவு செஞ்சு கொடுங்க, உங்களை நான் வந்து கெஞ்சி கேட்கறேன். ஏன்னா 4 ஓவர் அகேன்ஸ்ட் எனி ஆப்பனன்ஸ், நான் சொல்றேன் ஒரு விக்கெட்லாம் எடுக்க மாட்டார். 33 34 எனி ஆப்பனண்டால அவரோட போட முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த யாஷ்ராஜ் புஞ்சா இஸ் கெட்டிங் கான்பிடன்ஸ். அவரோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விக்கெட் எடுத்துட்டு அவர் பம்ப் ஃபீஸ் பண்றது. அண்ட் என்ன சொல்றது உங்களுக்கு, இப்ப இங்க உங்களுக்கு ஸ்டப்ஸா இருக்கட்டும் மில்லரா இருக்கட்டும், அவர் எப்படி ஆட போறாருன்னு எனக்கு தெரியல மிடில்ல. ஸோ ஈவன் தோ தட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் லுக்ஸ் பெட்டர் ஆன் பேப்பர், இவங்க வந்துட்டு they are slowly catching up with the class of Jadeja and emergence of Yashraj Puja. ஸோ அந்த ஸ்பின் எட்ஜ் டெஃபினட்டா வந்துட்டு டெல்லிக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா கன்சிடரிங் த கரண்ட் ஃபார்ம், த காம்பினேஷன் அண்ட் த வெரைட்டி வாட் தே ஹவ் காட், Rajasthan Royals will go with a close edge of 52-48. They are not going to blast Delhi Capitals out
It is going to be a close game, which is going to end in favor of Rajasthan Royals. Also a booking in the playoff spot. அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. With the edge of 52-48, Vicky, please add on. டெல்லி ஆன் த டே என்ன பண்ண போறாங்கன்னு டெல்லிக்கே தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கே ஒண்ணுமே புரியல. கேப்டன் என்னடான்னா வாட் இஸ் ஹேப்பனிங்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பிசாரா இருக்கு. அது நீங்க சொல்றீங்க மிடில் ஆர்டர்ல யாரு சமாளிக்க போறாங்க அப்படின்னு. மிடில் ஆர்டரே வந்துருச்சு பவர் பிளேல. 3rd ஓவர் மிடில் ஆர்டர் வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு ஒரு கேம் இந்த மாதிரி 264 கொடுக்கறது அப்படியே மைண்ட் அப்படியே ரொம்ப போட்டு படுத்தோம். அப்படியே எழுந்தீங்கன்னா அப்படியே அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் சேர்த்து என்னடா இது இப்படி அடிச்சிட்டாங்க நம்மள அப்படின்னு. பேக் டு பேக் கேம் திருப்பி 75 ஆல் அவுட் ஆயிட்டு என்னடா இப்படி பேட்டிங் ஆனோம். இப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க? ஒரு டிராயிங் போர்டுக்கு போகும்போது சரி நம்ம போலிங்கை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா பேட்டிங் 75 ஆல் அவுட் ஆறீங்க. சரி நம்ம பேட்டிங்கை சரி பண்ணலாம் அப்படின்னு போனா 265 அடிச்சு திருப்பி போலிங்ல ரன் கொடுக்குறீங்க. இப்போ இது மாதிரி தான் இருக்கு. என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி தான். ஒண்ணு ஒரு 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 அதுல வந்து அவங்களுக்கு எட்ஜ் கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் ஸ்திரமா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஐ எம் ஆல்சோ இன்க்ளைனிங் டுவர்ட்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் நானுமே கொடுக்குறேன். 52-48 டு RR. ரெண்டு பேரும் ஒரே பக்கம் ஒரே புக்ல இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் கேம்ல கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க பீடா உங்க சைட்ல இருந்து? அவர் வந்து 75ன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எழுதிட்டு தான் கார்டே அவர் எடுப்பாரு. ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் இந்த மேட்ச் அவர் விட மாட்டாரு. Unless otherwise he gets an unplayable ball, he's not going to play any risky shot. He knows the importance of him staying there for 12 overs, so I'm picking him. அங்க இவரை பார்த்தாலே டிவியில பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. யார் பேட்ஸ்மேனை கொண்டுடுவாரோ போலிங் போட்டுன்னு. So I'm picking up Jofra Archer where there is going to be some scene movement early on, and I expect Royals to use his 3 overs in power play. So my pick from Royals is going to be Jofra Archer, and my pick from Delhi Capitals is Rolls-Royce Rahul. நீங்களும் அதே சேமா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா மாத்தாதீங்க, or else please give me your valuable game. இல்ல நான் வேற போறேன். சூரியவன்ஷி ஃப்ரம் RR போறேன். அண்ட் இங்க இருந்து டெல்லி வந்து ஒரு செம சேஸ் பண்ணி மில்லர் வந்து ஒரு குவாலிட்டி நாக்கு ஒரு 70 ஒரு 35 பால்ஸ் 70 75 அடிச்சு வின் பண்ணி கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சூரியவன்ஷி ஃப்ரம் RR, சுட்டி குழந்தை ஃப்ரம் RR அண்ட் மில்லர் ஃப்ரம் DC. எனக்கு இந்த கேமுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கிவ் அ க்ளோசிங் தாட். அதுக்கு முன்னாடி ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல ஒரு சூப்பர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது நீங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது எல்லாமே மேட்ச் சினாரியோ வச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு, நல்லா சூஸ் பண்ணி. ஹாய் பிடாக், எனக்கு செந்தில்குமார் 7FJ7 செந்தில்குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பிடாக், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த கன்கஷன் சப்ஸ்டியூட் ரூல் இன் IPL. நீங்க வேற சொன்னீங்க ஆல்ரெடி அன்னைக்கு. Why they can't replace Ingidi with Shamira? Because in four overseas players, one player is down with concussion means why can't they replace with another overseas player? Since Ingidi is not even 1 over at that time. ஒரு ஓவர் கூட போடல. அவருக்கு தலையில அடிபட்டு நம்ம எல்லாருக்கும் விசிபிளா தெரியுது அவருக்கு பயங்கரமா ஒரு கன்கஷன் வந்திருக்கு, அடி வாங்கியிருக்காரு தலையிலன்னு. அப்ப கூட சமீரா உள்ள வந்தாரு, அவனால போலிங்க்கு யூஸ் பண்ண முடியலையே, ஏன்? அது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு 3 ஃபாரினர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபாரினர் வந்து பேட்டிங் ஆடிட்டு அவரை வந்து சப் பண்ணிட்டு இம்பாக்ட் சப்பா இன்னொரு ஃபாரினர் வந்து போலிங் போடுவார். அது அலவுடு. இப்போ ஒருத்தர் கன்கஷன் சப் அப்படிங்கிறாரு. ஒன்னே ஒண்ணு நீங்க என்ன இது பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு இம்பாக்ட் சப்ல நீங்க என்ன பண்ணணும், ரோல் ஆஃப் த பிளேயரை ஃபர்ஸ்ட் வாங்கணும். இப்ப கே விக்னேஷ் ஆடுறாருன்னா கே விக்னேஷோட பிரைமரி ரோல், செகண்டரி ரோல் இஃப் எனி, ஒன்லி ஒன் ரோல். போலர், ஃபாஸ்ட் போலர் 4 overs, அவரோட டிசிப்ளின், நோ செகண்டரி ரோல் அப்படின்னு நீங்க ஒரு கன்கஷன் சப்பை நீங்க கொடுக்குறீங்க. இப்ப எங்கிடி போலிங்கே போடலன்றாரு இவரு. அவர் ஒரு ஓவர் போட்டுட்டு அடி வாங்கியிருந்தாலும், இஃப் தே ஹாவ் அ கன்கஷன் சப் ஆஃப் அ ஃபாரின் பிளேயர் who is a like to like replacement, அந்த ஒரு ஓவரை தவிர மீதி 3 ஓவர் போட அலோவ் பண்ணணும். தட் இஸ் அ பாட்டம் லைன். இப்போ இன்னொன்னு நான் சொல்றேன். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆடிட்டு இருக்கான். இப்போ ஸ்டீவ் ஸ்மித் நினைக்கிறேன், கரெக்ட், ஸ்டீவ் ஸ்மித் இந்த ஆஷஸ் டெஸ்ட்ல ஜாஃப்ரா ஆர்ச்சர் கழுத்துல அடிச்சாரு.
கழுத்துல அவரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு பாதி, இவ்வளவு நம்பர் ஆஃப் பால்ஸ் ஹி ஹஸ் ஃபேஸ்ட். ஸோ கன்கஷன் அவர் வெளில போனது. he was replaced by மார்னாஸ் லபுஷேன். மார்னாஸ் லபுஷேன். ஓகே, அப்ப நீ எப்படி? ஓகே, ஸ்டீவ் ஸ்மித் 17 ரன் அடிச்சிருக்காரு, அவரோட ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜ் 46. ஸோ நீ 29 ரன் அடிச்சுட்டு நீ வெளியே போயிடணும்னு சொல்லுவியா மார்னாஸ் லபுஷேனை? சொல்லுவியா நீ? அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, நாட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த டைம் வித் யுவர் பிளேயிங் 12 யூ ஷுட் ஹாவ் 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்றது ரூல். That should not be applied to concussion sub because a player leaves the field of play. as an umpire நான் Correct. சொல்றேன். அவங்க எதனால அந்த மாதிரி இது பண்றான்னா, இந்த ரூலை போடலைன்னா 4 ஃபாரினரை பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டு 5வது ஃபாரினர் வந்து இம்பாக்ட் சப்ப கொண்டு வந்துருவாங்கன்றதுனால தான் அந்த ரூல். வாட் தட் ரூல் ஐம் ரீடிங் அகைன். No point of time 5 foreigners should be allowed in the field playing 12 அப்படின்னு. இப்போ லுங்கி எங்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு ஆம்புலன்ஸ்லங்கும் போது இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தட் பிளேயிங் 12. யூ ஸ்டில் ஹவ் ஒன்லி 3 ஓவர்சீஸ்ங்கும் போது யூ ஷுட் பி அலௌடு. பட் ஆஸ் பர் த ரூல் துஷ்மந்தா சமீரா நாட் அலௌட் டு போல் இஸ் ரைட். பட் தேர் இஸ் அ லூப் ஹோல் தேர் வேர் டிசி வாஸ் ஹேம்பர்ட் பை தட். நான் இன்னொன்னு சொல்றேன், 264 இஸ் டூ பிக் அ டார்கெட். லுங்கி எங்கடி 4 ஓவர் போட்டிருந்தாங்கன்னா என்ன வேணாலும் ஆயிருக்கும். ஒரு விக்கி 4 ஓவர் 40 ரன் கொடுத்தாலும் மேட்ச் என்ன வேணாலும் ஆயிருக்கும். ஒருவேளை துஷ்மந்தா சமீரா கூட replicated that 4 overs 40 runs performance, the match would have gone either way. அப்படிங்கும்போது ஐ ஃபீல் சாரி ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனா ரூல் இப்படி ஃபேம் பண்ணிருக்காங்கும் போது டெக்னிக்கலி துஷ்மந்தா சமீரா cannot step இன்றதுனால the officials is also right, but this rule has to be flexible or concussion subன்றது தான் as an umpire நான் சொல்றேன். Please Vicky, if you want to add on something on it, or else we can give our closing thoughts. இல்ல கன்கஷன் சப்பு தானே அது. இட்ஸ் நாட் பிளான்ட் இல்ல, இட்ஸ் இமீடியட் ஆன் இம்ப்ராம்ப்டுவா அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல நடக்கிறதுனால. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி அலவுடு. ஐ ஹோப் தேர் இஸ் அ சேஞ்ச் தட் இஸ் கமிங் அப் இன் ஃபியூச்சர். இதெல்லாம் பார்த்துட்டு ஆஃப்கோர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரில்லியன்ட்லி சம்ட் அப் இடாக். உங்களோட அம்பையரிங் சைட்லேருந்து அந்த நாலேஜும் எடுத்துட்டு வந்து ஏன் இது பண்ண முடியல அப்படின்றதையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த ரூல் இப்படி இருக்கு அப்படின்னு. இந்த பிக் கேமோட ஒரு க்ளோசிங் தாட் பிடாக், யார் முந்தி அடிச்சுட்டு போறாங்க அந்த 3வது ஸ்பாட்டுக்கு அப்படின்றதுதான் போட்டியே. சோ யார் போறாங்க? நான் தான் சொல்றேன், நான் டெல்லி மாதிரி ஒரு இது இருந்தானா ஐ வில் டேக் திஸ் as an opportunity. ஏன்னா அபியூசஸ் have started growing. அதாவது இப்ப அப்பா ஹேமந்த் பதானி எல்லாம் கனாபண்ணு திட்டுறாங்க. இப்ப நான் வந்து நானும் சரி நீங்களும் சரி நமக்கு தெரிஞ்சதை ஸ்ட்ராட்டஜிக்கலி இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் நம்ம சொல்லுமே ஒழிய ஒரு கோச்சை நேம் பண்ணி நேம் ஷேம் நம்ம பண்ணவே மாட்டோம். ஒரு இண்டிவிஜுவல் தப்பு. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு கங்கணம் கட்டிட்டு பாவம் ஹேமந்த் பதானியை வந்துட்டு வாட்டி எடுக்கிறாங்க. தப்பு, அது அதை பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கும் போது இப்ப நான் ஹேமந்த் பதானியோட சுச்சுவேஷன் இருந்தேன்னா ஐ வாண்ட் டு ப்ரூவ் எவ்ரி ஒன் ராங். I've got the goods. நான் ஒரு பிளேயிங் லெவனை படிக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பிளேயிங் லெவனை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கே, இது ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, ஸ்டார்க்கர் உள்ள வந்துட்டாரு, இன்னும் லுங்கி எங்கடிக்கு 1 வாரம் கன்கஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்க்கு லுங்கி எங்கடி 2 பேரும் உள்ள வந்துட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு அதுக்கான லைவா வச்சுக்கணும் கேம். ஆனா அவங்களோட சான்சஸ் அலைவா வச்சுக்கணும் 1 or 2 கேம்ஸ்க்கு. That is what exactly it is. When they go, first of all, they should not give a reason saying what is happening, I don't know ன்னு சொல்லக்கூடாது. தெரியாதுன்னு சொல்றது என்னோட ஸ்டைலு. அது நல்லா இருக்குன்றதுனால எல்லா பக்கமும் எல்லாரும் காப்பி அடிச்சேனே அர்த்தம். எல்லாரும் அதுக்கப்புறம் காப்பி ரைட் இது பற்றி காம்பன்சேஷன் சொல்றேன். அவர் அஸ்வின் சொல்றாரு ஐ டோன்ட் நோன்றாரு. அஸ்வின் கடுப்பாயிட்டேன். டே என்னடா அடிச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் கஷ்டப்பட்டு எனக்குன்னு ஒரு இதை நான் நிச்சயம் கிரியேட் பண்ணியிருக்கேன் தெரியாது அப்படின்னு சொல்றது. ஒரு பக்கம் அக்ஷர் சொல்றாரு, ஒரு பக்கம் அஸ்வின் சொல்றாரு. என்னடா அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மொமெண்ட் யூ கம் இன் தேர் டாஸ் போது கேட்பாங்க வாட் அக்ஷா வாட் இஸ் தட் யூ காட் ஹியர் அகைன்ஸ்ட் தி ராயல்ஸ், யூ நீட் இன் a desperate win situation அப்படின்னு கேட்டா yeah we know what to do. I'm sure that the boys can turn it around. We had a few days of break, we got stock coming in, fresh positive energy coming in, we are going to turn it around, we will give our best shot to get in the playoffs. பாசிட்டிவா சொல்லணும். hopefully we will have a good day. hopefullyன்றவன் யாரு? உங்களை மாதிரி என்ன மாதிரி வெளில உட்காந்துன்னு ஒன்னும் பண்ண முடியாதவன் சொல்லணும் hopefullyன்னு. என் கையில வண்டி இருக்கு, கப்பலை நான் ஓட்டுறேன்னா என்னால கரெக்டா ஓட்ட முடியும், புயல் வந்தாலும் சரி அப்படின்றது அந்த ஆட்டிடியூட் அந்த மென்டாலிட்டி அவங்க கொண்டு வந்துட்டா they have tools to really upset Royals who are also with a very high thinking that இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சுட்டா
இது 4 மேட்ச் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு பாப்போம் என்ன நடக்குது. நான் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் விக்கியும் வந்துட்டு கஞ்சத்தனமா நான் கொடுத்த அஜய் ஸ்லெண்டர் எட்ஜியை கொடுத்துருக்காரு. 98லேயே நின்றுட்டு இருக்காரு. 98லேருந்து 99 ஒரு ப்ரோக்ரஸ் ஆனார்னா 3 ஸ்லாட்டு சீல் ஆயிடும். அப்படி ஆவல நாங்க 2 பேரும் சறுக்கணும்னா Delhi will have a chance to get back. Let us see whether Rajasthan Royals are sealing their spot as a third team or Delhi has got other ideas. So come back and do a detailed review with your very own Last Vignesh of 98% accuracy. Until then, thanks a lot and bye bye.